Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் நாமினி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வேறு யாராவது நாமினி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்போ பண்ணலை உங்களுக்கு இப்போ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ரைட் சைடு டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த ப்ரொஃபைல் பேஜ் வரும். இந்த ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாமினிஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே டிஸ்பிளே ஆகும், நாட் ஆடட் எட் அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் நாமினிஸ் ஒரு க்ரீன் பட்டன் காட்டும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிமேட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆட் நாமினி இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுது. அதுக்கப்புறம் டிமேட் ஆர் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஆல் கொடுத்துட்டு, இல்லை மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்னா மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நாமினி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாமினிஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். 3 பேரை ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமினியோட நேம் கொடுக்கணும். ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது, அதை கொடுக்கணும். அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் சேவ் கொடுத்து உங்கள் நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். 3 நாமினிஸ் வரைக்கும் நீங்கள் குரோ ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.